Our secret taste recipe is to cook with lemon care. Kutti's Healthy Samayal. Hello friends, welcome to Kutti's Healthy Samayal. Be positive, be healthy. நாம இன்னைக்கு யூஸ்ஃபுல்லான கிச்சன் டிப்ஸ் பார்க்கலாமா? அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஆல் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற எல்லா வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு வரும். இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்கும் தேங்க்யூ ஸோ மச். நாம் இன்றைக்கி ரொம்ப யூஸ்ஃபுல்லான குக்கிங் டிப்ஸ் தான் பார்க்க போகிறோம். நம்ம குக்கிங்கில் எப்படி சீக்கிரமாக டிஃபன் லஞ்ச்லாம் ரெடி பண்ணுறது, அதுவும் முக்கியமாக காலையில் நேரத்தில் நம்ம ரொம்ப அவசரமாக எல்லாத்தையுமே செய்வோம். அந்த டைமில் நம்ம கேஸும் மிச்சமாகணும், அதே சமயம் சீக்கிரமும் செஞ்சு முடிக்கணும். அதை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. முதல்ல நான் ஒரு டிஃபன் ரெசிபி சொல்கிறேன். இது வந்து கோதுமை தோசை தான். எப்போயும் கோதுமை தோசைக்கு நாம் வெங்காயம் ஆட் பண்ணுவோம். அதை நம்ம அப்படியே பச்சையாக ஆட் பண்ணாமல் இது போல் வதக்கி ஆட் பண்ணும்போது ரொம்பவும் டேஸ்டியாக இருக்கும். சின்ன பிள்ளைங்க கூட விரும்பி சாப்பிடுவாங்க. ஏன்னா சில பிள்ளைங்க வெங்காயம் பச்சையாக இருந்தால் விரும்ப மாட்டாங்க. ஸோ இது போல் நீங்கள் வதக்கி கோதுமை மாவில் ஆட் பண்ணும்போது அது ரொம்பவும் டேஸ்டியாக இருக்கும். இது கூடவே நீங்கள் காரத்துக்கு பச்சை மிளகாய் கூட பொடியாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். நான் சின்ன பிள்ளைங்களுக்கு கொடுக்கணுன்றதுக்காக நான் பச்சை மிளகாய் ஆட் பண்ணல. இதோட கொஞ்சமாக கொத்தமல்லி நான் நல்லா பொடியாக கட் பண்ணி இதோட ஆட் பண்ணிக்கிறேன். அதுவும் நமக்கு நல்ல ஃப்ளேவரும் டேஸ்ட்டும் கொடுக்கும். அவ்வளோதான், நம்மளோட கோதுமை தோசைக்கான மாவு ரெடி ஆகிடுச்சு. இப்படி நீங்கள் தோசை ஊற்றி கொடுக்கும்போது பிள்ளைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க, ரொம்பவும் டேஸ்டியாக இருக்கும். அடுத்த டிப் நம்பர் 2ல் நம்ம இதை எப்படி செய்யுதுன்னு பார்க்க போகிறோம். இது நான் தக்காளி சட்னிக்காக வெங்காயம் வதக்குறேன். இப்போ நான் இன்றைக்கி டிஃபனும் லஞ்சும் ரெடி பண்ணுறதுக்காக டிஃபனுக்கு கோதுமை தோசைக்கும் வெங்காயம் தேவை, அதே போல் தக்காளி சட்னிக்கும் நமக்கு வெங்காயம் தேவை. இது கூடவே நான் இதுக்காக சைட் டிஷ்ஷாக உருளைக்கிழங்கு வறுவல் தான் செய்ய போகிறேன். அதுக்கும் வெங்காயம் தேவை. ஸோ எல்லாத்தையுமே நான் ஒன்றாவே வதக்கி எடுக்கிறேன். நாம் எப்போவுமே காலையில் சமைக்கிறதுக்கு முன்னாடி என்ன டிஃபன் என்ன லஞ்ச் நம்ம அந்த ரெசிப்பியை வந்து பிளான் பண்ணிட்டோம்னா அதுக்கேற்ற போல் எல்லாமே நம்ம கட் பண்ணி எடுத்து வச்சுட்டு அப்புறம் நம்ம கேஸ் ஆன் பண்ணி சமைக்க ஆரம்பிக்கும் போது ஈஸியாக செஞ்சு முடிச்சிடலாம். நான் இன்றைக்கி தக்காளி சட்னி, அதுக்கு சைட் டிஷ்க்கு உருளைக்கிழங்கும், காலையில் டிஃபன் கோதுமை தோசையும் தான் செய்கிறேன். அதுக்கேற்ற போல் நான் 3 ஃபுட்டுக்கும் தேவையான வெங்காயம் தக்காளி முதலே கட் பண்ணி எடுத்து வச்சுட்டேன். கோதுமை தோசைக்கு வெறும் வெங்காயம் மட்டும் தேவை. தக்காளி சட்னிக்கும் உருளைக்கிழங்குக்கும் வெங்காயம் தக்காளி ரெண்டுமே தேவைப்படும். சில பேர் வந்து உருளைக்கிழங்கு வெறும் வெங்காயம் மட்டும் போட்டு வறுப்பாங்க. அந்த மாதிரி நீங்கள் செய்கிறதா தக்காளி தேவையில்லை, வெறும் வெங்காயம் மட்டும் ஆட் பண்ணிக்கலாம். அப்படி நீங்கள் வெறும் வெங்காயம் மட்டும் போட்டு உருளைக்கிழங்கு வறுக்கிறதா இருந்தால் இப்போவே நீங்கள் வெங்காயத்தையும் எடுத்து அடுத்த கடாயில் போட்டு நீங்கள் உருளைக்கிழங்கு வறுத்து எடுத்துடலாம். நானும் தக்காளியும் கூட சேர்த்துப்பேன். அதனால் கொஞ்சமாக வெங்காயம் எடுத்து கோதுமை மாவில் ஆட் பண்ண பிறகு திரும்ப கொஞ்சம் நல்லா வதங்கின பிறகு, ஏன்னா நமக்கு தக்காளி சட்னிக்கு வெங்காயம் நல்லா வதங்கி வரணும். நல்லா வதங்கின பிறகு உருளைக்கிழங்குக்கும் தக்காளி சட்னிக்கும் சேர்த்து நான் தக்காளி கட் பண்ணி எடுத்து வச்சுருந்தேன். அதை நான் ஆட் பண்ணி இன்னும் நல்லா வதக்கி விட்டுக்கிறேன். நல்லா நமக்கு மேஷ் ஆகி வர வரைக்கும் வதக்கி விட்டுக்கிறேன். வெங்காயம் தக்காளி ஆட் பண்ணி செய்கிற குழம்பாக இருக்கட்டும், இல்லை நமக்கு பொரியலாக இருக்கட்டும், நல்லா வதக்கி தான் செய்வோம். இது நம்ம தனித்தனியாக வதக்கும் போது நமக்கு கேஸும் செலவாகும், நம்ம டைமும் வேஸ்ட் ஆகும். ஆனால் இது போல் நீங்கள் கரெக்டாக நீங்கள் பிளான் பண்ணி செய்யும்போது ஒரே கடாயிலே நான் 2த்துக்கும் தேவையான வெங்காயம் தக்காளி வதக்கிட்டு இது நல்லா வதங்கி வந்துடுச்சு பாருங்கள். இந்த ஸ்டேஜில் நான் உருளைக்கிழங்குக்கு தேவையான அளவுக்கு வெங்காயம் தக்காளி பிரித்து இன்னொரு கடாயில் ஆட் பண்ணிக்கிறேன். இந்த கடாயை நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணி வச்ச பிறகு லைட்டாக ஹீட் ஆனால் போதும். அதை நான் ஒரு கரண்டி எடுத்து ஆட் பண்ணிவிட்டு இப்போ பாருங்கள், நம்ம தக்காளி சட்னிக்கு தேவையான வெங்காயம் தக்காளி ரெடி ஆகிடுச்சு. தோசையும் நமக்கு ரெடி ஆகிடுச்சு. அதே போல் உருளைக்கிழங்கு வறுவலுக்கும் வெங்காயம் தக்காளி ரெடி ஆகிடுச்சு. இப்போ நாம் எல்லாத்தையுமே ஸ்பீடாக செஞ்சிடலாம். அதே போல் கொத்தமல்லி தழைகள் எல்லாத்துக்கும் தேவையான அளவுக்கு முதலே நான் பொடியாக கட் பண்ணி எடுத்து வச்சிட்டேன். இப்போ அதையும் நான் தக்காளி சட்னிக்கும் உருளைக்கிழங்குக்கும் ஷேர் பண்ணி போட்டுறேன். அதே போல் நம்ம தோசைக்கு முதலே ஆட் பண்ணிட்டோம். ஸோ இது போல் நம்ம பிளான் பண்ணி எல்லாத்துக்குமே முதலே நல்லா கட் பண்ணி எடுத்து வச்சிட்டோம்னா சீக்கிரமாக நம்ம செஞ்சு எடுத்துடலாம், கேஸும் நமக்கு மிச்சமாகும். இப்போ பாருங்கள், வெங்காயம் தக்காளி எல்லாம் ஆல்ரெடி நல்லா வதங்கிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நாம் இதுக்கு தேவையான அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் ஆட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ண பிறகு நமக்கு கொஞ்சம் பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கி விட்டால் போதும். அப்புறமா நாம் ஒரு பக்கம் உருளைக்கிழங்கு ஆட் பண்ணி வதக்கிக்கலாம். இன்னொரு சைடு தக்காளி சட்னிக்கு தேவையான மசாலா பொருட்களை ஆட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், நம்மளோட லஞ்ச் ரெசிப்பியும் டிஃபன் ரெசிப்பியும் எவ்வளோ சீக்கிரம் ரெடி ஆகிடுச்சு பாருங்கள்.
இதை போல் நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம் வீட்டில் கண்டிப்பாக. இதே போல் வெங்காய தோசை, அதாவது இட்லி மாவில் செய்கிற வெங்காய தோசை, இல்லை வேறு எந்த மாதிரி டிஷ்லாம் நீங்கள் செய்கிறீங்களுக்கு அதுக்கு ஏற்ற போல் கரெக்டாக அந்த காம்பினேஷன் நீங்கள் பிளான் பண்ணி செஞ்சிங்கன்னா இது போல் டைம் சேவ் ஆகிற போல், கேஸ் மிச்சமாகிற போல் நம்ம சீக்கிரமாக டிஃபனும் லஞ்ச் ரெசிபியும் ரெடி பண்ணிடலாம். பாருங்கள், நம்மளோட தோசை, தக்காளி சட்னி, நெக்ஸ்ட்டு உருளைக்கிழங்கு வறுவல் எல்லாமே காலையில் வித்தின் நம்ம 1 ஹவர்க்குள்ளே முடிச்சுட்டு வெளியே வந்துடலாம். ஈஸியாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு உங்கள் எக்ஸ்பீரியன்ஸை எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ. மற்ற ரெசிபீஸோட லிங்க்ஸ் எல்லாம் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். பாய்.